தமிழகத்தில் முதற்கட்ட கொரோனா காலத்தில் தினந்தோறும் மாலை வேளையில் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் இவரை நிச்சயம் பார்த்திருப்பீர்கள். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் அந்த ஃபீவர் கிளினிக்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா நடத்திட்டு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது டிசீசஸ் இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக கண்ட்ரோலில் வைக்கணும். இதுதான் பொதுமக்களுக்கு வேண்டுகோள். கொரோனா பாதிப்பு குறித்த விவரங்களை தெளிவாக மக்களிடம் எடுத்துச் சென்றதோடு கொரோனா பரவலை தடுக்க அப்போதைய ஆட்சியாளர்களுடன் இணைந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திறம்பட கையாண்டவர் பீலா ராஜேஷ் என்கிற பீலா வெங்கடேசன். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே வாழையடி கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட மறைந்த தமிழக டிஜிபி எல்.என். வெங்கடேசன், முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ ராணி வெங்கடேசன் தம்பதியரின் மகள் பீலா வெங்கடேசன். செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்த இவர் மருத்துவ படிப்பு முடித்தார். தொடர்ந்து குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்று 1997ஆம் ஆண்டு IAS அதிகாரியாக பணியில் சேர்ந்த பீலா வெங்கடேசன் IPS அதிகாரியான ராஜேஷ் தாஸை திருமணம் செய்து கொண்ட பின்னர் பீலா ராஜேஷ் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகள்கள், ஒருவருக்கு திருமணம் முடிந்துவிட்டது, ஒருவர் வெளிநாட்டில் படித்து வருகிறார். அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றிய பீலா ராஜேஷ் 2019ஆம் ஆண்டு தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். கொரோனா முதற்கட்ட பரவலின் போது முன்கள பணியாளராக இருந்து முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொரோனா பரவலை வெகுவாக தடுத்தார். இதற்கிடையே அவரது கணவர் ராஜேஷ் தாஸ் ஒரு பெண் IPS அதிகாரியிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார் எழுந்த நிலையில் அவரை பிரிந்ததுடன் தன்னுடைய பெயரை பீலா வெங்கடேசன் என்றும் மாற்றிக்கொண்டார். தமிழக அரசின் எரிசக்தி துறை முதன்மை செயலாளராக பணிபுரிந்து வந்த பீலா வெங்கடேசன் கடந்த சில மாதங்களாக தீராத தலைவலியால் அவதியுற்று வந்தார். பரிசோதனையின் போது அவருக்கு மூளையில் கட்டி ஒன்று இருப்பது தெரிய வந்தது. அது புற்றுநோய் கட்டி என்பதும் உயிர் பிழைப்பது கடினம் என்ற சூழலிலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வீட்டில் இருந்தே சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு தரமணியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை அளித்தும் பலன் இன்றி பீலா வெங்கடேசனின் உயிர் புதன்கிழமை மாலை பிரிந்தது. அவரது உடல் அஞ்சலிக்காக கொட்டிவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டது. குடும்ப வாழ்வில் மனமுறிவு ஏற்பட்டாலும் பல்வேறு நெருக்கடிகள் ஒரு பக்கம், கோடிகள் பல இருந்தும் குணப்படுத்த இயலாத மூளை புற்றுநோய் மறுபக்கம் என தீராத வலிகளை உடலிலும் உள்ளத்திலும் சுமந்த பீலா வெங்கடேசன் தனது 56வது வயதில் காலமானார். அவரது உடலுக்கு உறவினர்களும் அதிகாரிகளும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பீலா வெங்கடேசனின் உயிரிழப்புக்கு தமிழக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். அதில் கொரோனா காலத்தில் அவர் சிறப்பாக பணிபுரிந்ததை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.